இந்த பையன் ஒரு சின்ன பொம்மையை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ஒரு ஹிடன் கேமராவை பாக்குறான். அதை அவனோட லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி ஹேக் பண்ணி அதுல இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துடுறான். பார்த்தா அவனோட ஓனரோட சீக்ரெட் வீடியோஸ்லாம் இருக்கு. இந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்து ஹேக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸ்கூல்ல இருக்க கம்ப்யூட்டரை வச்சு ஹேக் பண்ணி டீச்சரை கலாய்ச்சிட்டு இருப்பான். இவன் தான் ஹேக் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இவனுக்கு நல்லா ஹேக்கிங் ஸ்கில் இருக்குன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக எல்லாரும் இவனை போட்டு அடிக்கிறாங்க. ஒரு டைமுக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். குப்பை தொட்டிக்கெல்லாம் போய் சாப்பாடு தேட வேண்டிய நிலைமை வந்துடும். இவன் ஆல்ரெடி ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு இருப்பான். அங்க இருந்து இவனை விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவன் வேலையை விட்டு போறதுக்கு முன்னாடி அந்த ஆளோட கண்ணு முன்னாடியே போன் எடுத்து நோண்டுறான். திடீர்னு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த கடையோட ஓனருக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு புரியாது. அதுதான் அவனோட வேலையோட கடைசி நாளா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் சாப்பாட்டுக்காக குப்பை தொட்டி நிலைமைக்கெல்லாம் வர வேண்டியதாயிரும். ஆனா அந்த நேரத்தில் தான் அவனுக்கு ஒரு டிக்கெட் கிடைக்கும். அது என்னன்னா ஹேக்கிங் காம்படிஷனோட என்ட்ரி டிக்கெட். அதை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ள போயிருவான். ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கிறவங்களுக்கு 1 மில்லியன் கிடைக்கும். அவங்க கொடுக்குற 3 லெவலை யார் கிராஸ் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். போட்டி ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பெரிய பெரிய ஹேக்கர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எலிமினேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா இவன் மட்டும் தான் இருப்பான். அவங்க கொடுத்த 2 ஸ்டேஜ் தாண்டிடுறான். இவனுக்கு இந்த ஹேக்கிங்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஈஸியா கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கான். அதே மாதிரி